ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட்டு. இது டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே ஹெல்த்தியாகவும் செய்து முடிச்சிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 2½ கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வடிகட்டணும், அதுக்கு தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி காமிக்கும். இப்போது வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ்வில் பேனை வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சம் முந்திரியை உடைச்சிட்டு சேர்க்குறேன். முந்திரியை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. இதை இப்போ வெளியில் எடுத்துட்டு அதே நெய்யில் கொஞ்சம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது திராட்சையும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் வெளியில் எடுத்துடலாம். அதே நெய்யில் 1/2 மூடி தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது முழுமையாக வதக்க தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். இப்போது தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசனை வருது. இதையும் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது எடுத்தாலுமே ஒரு முறை இதை நல்லா வதக்கிட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவையை 2-3 நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வறுபட்டு வாசனை வருது. நம்ம வெல்லம் காய்ச்சின தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் மண் தூசி இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இது நமக்கு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இது நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஓரளவு கெட்டியாகிடுச்சு. இப்போது வாசனைக்கு 2 ஏலக்காவை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதோடையே நம்ம வதக்கி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டு தேங்காய் சுவையோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு ஸ்வீட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து வந்துருச்சு. இது கடாயில் ஒட்டாமல் வருது. இப்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செய்து முடிச்சிட்டோம். இது நல்லா ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம அதிகமாகவும் நெய் சேர்க்கலை. 4 ஸ்பூன் மட்டும்தான் நெய் சேர்த்துருந்தோம். இது வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசைப்படும் போதெல்லாம் இது போல் சட்டுன்னு செய்து கொடுத்துடலாம். இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.